நேர்களுக்கு வணக்கம். நாம இப்ப பார்க்க இருக்கிற விமர்சனம் கங்குவா. சூர்யா கதாநாயகா நடிச்சிருக்கிற படம். திரையில அதாவது பிக் ஸ்கிரீன்ல 2.5 வருஷம் கழிச்சு சூர்யா வந்திருக்காரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா மிகுந்த பொருட்செலவுல பண்ணிருக்கிற படம். 10-15 மொழிகள்ல வந்திருக்கு, 3Dல வந்திருக்கு, பேன் இண்டியா படம். இப்படி பல சிறப்புகளோட இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரைட், இவ்வளோ ஹைப் இருக்கு, அதுக்கு வர்த்தா, அது எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணுதா படம்? வாங்க படத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஆக இந்த படம் என்பது நம்ம மகதீரான்னு ஒரு படம் பார்த்துருக்கோம், ராஜமௌலி. இது பாஸ்ட் ப்ரெசண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களா, மேபி அதனோட ஹெவி இன்ஸ்பிரேஷனில் இந்த படம் தொடங்கியிருக்கலாம். இந்த படமும் 2 டைம் ஜோனை பேசுது. ஒன்று 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டம், இன்னொன்று தற்கால விஷயம். ஸோ இங்கே வந்து தொடங்குற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல தொடங்குது. பிரான்சிஸ் அப்படின்ற கேரக்டர் பவுண்டி கேச்சர், அதாவது போலீஸாலேயே பிடிக்க முடியாதவங்கள போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து சன்மானம் வாங்கக்கூடிய கேரக்டரா சூர்யா வராரு. கதைக்களம் கோவாவில் தொடங்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய சூர்யா வாழ்க்கையில ஒரு பையன் கிராஸ் ஆகிறாரு. அந்த பையனால சில அமானுஷ்ய விஷயங்கள் 2 பேருக்கும் கனெக்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு பாஸ்ட்ல நாம 2 பேரும் பயணப்பட்டு இருக்கோம்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பாஸ்ட் என்ன, அது எங்க போய் முடியுது அப்படின்றது தான் படத்தினுடைய சாராம்சம். அது வேற ஒன்றும் இல்லைங்க. கங்குவா அப்படின்னு சூர்யா மிகப்பெரிய வாரியர், அப்போகலிப்டோ படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வாரியரா இருக்காரு. பெருமாச்சின்ற நிலத்தை ஆளக்கூடிய மன்னரின் மகனா இருக்காரு. அங்க வர ரோமானியர்கள் அதை கேப்சர் பண்ணணும்னு பாக்குறாங்க. ரோமானியருக்கும் சூர்யாவுக்கும் சண்டையானு கேட்டா இல்லைங்க. கங்குவா அவங்களோட சண்டை போடல. ஆனா உதிரன்னு அங்க எதிர்கோஷ்டி ஒருத்தர் இருக்காரு, அதான் நம்ம பாபி டியோல். அவருக்கும் சூர்யாவுக்கும் சண்டை நடக்குது. அங்க ஒரு சண்டை நடக்குது, இங்க வந்த பையனால என்ன நடக்குது, இது 2ஐயும் பொருத்தி வைத்து முடிக்கக்கூடிய படம் தான் கங்குவா. லைட்டா மூச்சு விட்டுக்கிறேங்க. கதை பல இடங்களை தாண்டி பல இடத்தை தாண்டி தத்தளிச்சு வந்துருச்சு. ரைட், இந்த படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னா சூர்யா 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 அப்படின்னு தான் சொல்லலாம். படத்துல 2 விதமான கேரக்டர், 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பயங்கரமா பண்றாரு. உச்சபட்ச மெனக்கடல் அந்த கங்குவாவா வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய உடல் மொழியாகட்டும், டயலாக் பேசுற விதமாகட்டும், கண்ணை உருட்டுவதாகட்டும், ஸ்டன்ஸ் ஆகட்டும், சூர்யா இது ஏன் படம், நான் மெனக்கடணும், நான் இதை எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப அற்புதமா உழைச்சிருக்கிறது தெரியுது. இதை தாண்டி என்னங்க பேசுறது, வாங்க படத்துக்குள்ள முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் சொன்னேன். பேரலா 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி யூஎஸ்பி அப்படின்னு சொன்னா படத்துல ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். பாதி நேரம் 2 கிளானுக்குள்ள பழைய காலத்து அந்த அப்போகலிப்டோ வார் போல சண்டைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. படத்துல சூர்யா தூக்கி பிடிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமே அப்படின்னு பாபிடியோல போட்டிருந்தா கண்ணை உருட்ட ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரம் வராரு, காணாம போயிடுறாரு. கட்டு, ஃபிளாஷ், ஸ்லோ மோஷன் போட்டு இவர் பயமுறுத்தக்கூடிய ஒரு வில்லன்னு காட்ட பாக்குறாங்க. அன்பார்ச்சுனேட்லி பாபி டியோல் அனிமல்ல நம்மளெல்லாம் கலக்கினவர் இங்க ரொம்ப ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ்டா போயிட்டாரு. படத்தின் கதாநாயகி திஷா பட்டானின்னு சொல்றாங்க. ஏன்னா படத்துல நம்ம ஒரு 4-5 இடத்துல அவங்கள பார்க்குறோம், அவங்க காணாம போயிடுறாங்க. இந்த மாதிரி படங்கள்ல பல விஷயங்கள் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் வெற்றி பழனிசாமியோட விஷுவல்ஸ் தாங்க படத்தை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டுதுன்னு சொல்லலாம். ஒரே ஃப்ரேம்ல 1000 பேர் பயங்கரமான பழங்கால ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மோதும் காட்சிகளாகட்டும், நீருக்குள்ள முதலையோடு சூர்யா சண்டை போட காட்சிகளாகட்டும், இப்படி பல விஷயங்கள்ல பல புதுமைகளை புகுத்தி கண்ணுக்கு நிறைவா அதை ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு வெற்றி பழனிசாமின்னு சொல்லலாம். கதைக்களம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப ஜரூரா போகுதுன்னு சொன்னாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விதத்துல அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சாப்பாடு நல்லா போட்டிருக்காங்க, இலையில பலவிதமான பதார்த்தங்களை பரிமாறி இருக்காங்க. எதுல உப்பு எதுல காரம் சேர்க்கணுன்றதுல கொஞ்சம் சிரத்தை காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுது. அங்கேயும் இங்கேயும் தேவி ஸ்ரீ பிரசாத் அந்த வார் காட்சிகள் எல்லாம் விதவிதமான இசை கோர்ப்புகளோட ஒரு ஹைப்பை கொடுக்க பார்க்குறாரு, பெப்பை கொடுக்க பார்க்குறாருன்னு சொல்லலாம். பல நேரங்களில் அதுவே இறைச்சலாக நம்ம காதை தாண்டி போயிடுச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஐடியா, அந்த எக்ஸிக்யூஷன், அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னா நிச்சயமாக சேர்க்குறாங்க. கற்கால கதைகளை தாண்டி அந்த 1970 காலகட்டங்கள்னே வச்சுக்கோங்க. 1070 காலகட்டம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ இருந்த ராஜாங்க முறைகள், அப்போ இருந்த மக்களின் லைஃப் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்டு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கங்குவாவுடைய எமோஷனல் விஷயங்கள், அவருடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த குழந்தைக்கும் அவருக்குமான உறவும் கூட ஒரு இடங்களில் ஒட்டும் தொட்டியும் போது ஒரு இடத்துல நமக்கு அது எங்கேயோ அந்நியப்பட்டு வெளியிலிருந்து நம்ம பார்க்குற மாதிரியான காட்சிகளா அது நமக்கு திரையில வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். சூர்யாவுடைய உழைப்பு, சிறுத்தையின் சிவாவுடைய அந்த கற்பனை, அந்த கனவு, அந்த கம்பீரம் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வருவதற்கான முயற்சி, மிகுந்த பொருட்செலவை செய்த ஞானவேல் ராஜா, இவங்க 3 பேரும் இணைந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பாதி கிணறை தாண்டி இருக்காங்க. ஆனால் மீதி பாதி கிணறை தாண்டுவதற்குள்ள பல விஷயங்கள், சர்க்கிள்கள் வந்திருக்குன்றதுல மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆக கங்குவா அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா 2 விதமான விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிருக்கு. சவுத் இந்தியாவிலேருந்து பேன் இண்டியா படங்கள் பண்ண முடியும், பிரம்மாண்ட பொருட்செலவில் ஆங்கில தொழில்நுட்பங்களுக்கு இணையாக படங்கள் பண்ண முடியும் அப்படின்ற முயற்சி மற்றொரு முயற்சியாக இந்த கங்குவா அமர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆல் டன் பட் சம்திங் இஸ் ஃபாலிங் ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கங்குவா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனசை பச்சைக்குன்னு ஒட்டாம நம்ம கிட்ட தள்ளி நின்று அப்படி தாண்டி கிராஸ் ஆகி போயிடுச்சோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. பட் கிளைமேக்ஸில் மறுபடியும்
ரோலெக்ஸ் எப்படி நம்ம விக்ரமில் வந்து நம்மளெல்லாம் அப்படி சூர்யா திரும்பி பார்க்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் கார்த்தி பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்ததாலேயோ என்னவோ தெரியல, சின்ன லீடு கொடுக்குறாங்க, அப்பா பார்ட் 2 ஒன்று இருக்குது பாருங்கன்னு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சீக்வல் மேலே அபரிமிதமான ஒரு காதல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லா படங்களுக்கும் சீக்வல் தேவையான கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. ஆக இந்த கங்குவா பார்க்கலாம். தொழில்நுட்ப விஷயங்களுக்காகவும் பிரம்மாண்ட செட் பிரம்மாண்ட ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய விஷயங்களுக்காகவும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம். அதே நேரத்தில் கதை அப்படின்னு தேடினா கொஞ்சம் கஷ்டம். இருக்கிற கதை இன்னும் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த கங்குவா நிஜமாவே மிகப்பெரிய ஒரு கம்பீரத்தோடு நமக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருப்பார் அப்படின்றதுல மாற்று கருத்தில்லை. திரையரங்குகளில் பார்க்கலாம் கங்குவா.